மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நடுத்தெருவுல நிக்க போறாங்க இந்த ராஜேஸ்வரி அப்படின்னு நெனச்சாலே ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி எப்படியாச்சும் நம்ம விஜயோட மொத்த சொத்து பத்தியும் அனுபவிச்சிடலான்னு தாங்க இப்படி ஒரு கேவலமான சதி திட்டத்துல நம்ம விஜய் மேலே கேஸ் குடுத்து அவன நடுத்தெருவுல நிப்பாட்டுனாங்க. ஆனா அது எல்லாமே வந்துட்டு இப்ப நம்ம ராஜேஸ்வரியோட கை மீறி போக போகுது அப்படின்னு நினைக்கும் போதே ரொம்பவே சந்தோஷமா இருக்குங்க. ஒரு கட்டத்துல இந்த ரஞ்சிதா தாங்க எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்குங்க. இங்க பாருங்க, நம்ம வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ப்ராஜெக்ட் ஒன்று கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட்டும் நம்மளுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் மொத்த சொத்து பத்தும் வந்துட்டு உங்கள் பேருக்கு மாற்றுறதுக்கு நீங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க, அது எல்லாமே இப்போ கைமீறி போக போகுது. மொத்த பணமும் வந்துட்டு வித்ட்ரா பண்ண போகிறாங்க. இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் ரொம்பவே தவிச்சிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது ஒரு வேளை இந்த மல்லியா தான் இருக்குமோன்னு இந்த ராஜேஸ்வரி நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க தாங்க கிடையாது. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி இவ்வளோ நாளாக ஏமாற்றிட்டு இப்படி வந்துட்டு ஒரு வேஷத்தை போட்டுக்கிட்டு இருந்துக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு பக்கம் வந்துட்டு நம்ம விஜய் இது ரேணுகாவா இல்லையா அப்படின்னு சந்தேகத்தில் வந்துட்டு இப்போ இந்த கோயிலுக்கு கூப்பிட்டுட்டு போக போகிறாங்க. ஏன்னா நம்ம விஜய்க்கு வந்துட்டு கோயில் மேலே கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாதுங்க. ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு பார்க்காத ட்ரீட்மெண்ட்டை இந்த கோயிலில் கொடுத்துட்றாங்களா, எதுக்கு மல்லி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம மல்லி தாங்க வறுப்படுத்தி இல்லை நம்ம வந்துட்டு கூப்பிட்டு போய் பார்க்கலாம், ஒரு வேலை வந்துட்டு சரியாயிட்டா நம்மளுக்கு தானே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையிலே இந்த ரேணுகா வந்துட்டு இதுதான் கடைசி எபிசோடு அப்படின்னு நினச்சாலே ரொம்பவே வந்துட்டு நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா அந்த ரேணுகாவே கிடையாது, இது நம்ம விஜயோட முன்னாள் மனைவியும் கிடையாது. முன்னாள் மனைவி இறந்தது தாங்க. இது வந்துட்டு இந்த நிஷான்ச்சு ஆள் அது கூடிய சீக்கிரத்தில் எல்லாருக்கும் தெரிய வரணுங்க. ஏன்னா நம்ம விஜய் நம்ம மல்லியும் பிரிக்கணும், வெண்பா வந்துட்டு இந்த ரேணுகா கூட்டுட்டு போனோம். அதே சமயம் இந்த ரேணுகா வந்துட்டு கதிரேசனை கூட தான் வாழணும். அதுக்காக தாங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்காங்க. நீங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரேணுகா வந்துட்டு உண்மை கண்டுபிடிச்சி தான் அடி வெளுக்கணும் நம்ம விஜய். அதே சமயம் இந்த கதிரேசன் நிஷாவும் உண்டுலன்னு ஆக்கணும்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானில் தட்டிக்கங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.